என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன ஏதாவது இதுல மட்டும் கரெக்டா இரு. இதுல மட்டும் கரெக்டா இரு. தூ, நீ குடும்பம் பண்ற லட்சணம் நல்லா தெரியுது. என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதை இதுன்னு சாப்பிட்டு சந்தோஷமா வருவீங்கன்னு பார்த்தா இப்படி வந்து நிக்கிறீங்க. என்ன போடி, முதல்ல அந்த கதவை சாத்து போ. போ. இப்படி வந்து உட்காரு. நான் சொல்றத கேட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத, சரியா? முதல்ல யாருக்கும் போனை போட்டு சொல்லாத. ஐயோ என்னென்னவோ சொல்றீங்களே, என்னதாங்க ஆச்சு? நம்ம பொண்ணு துப்பட்டாவை மூடிக்கின்னு ஒரு பையன் கூட பைக்ல போறான். சிரிச்சு சிரிச்சு பேசிக்கினு அதை என் கண்ணால பார்த்தேன். ஐயோ என்னங்க சொல்றீங்க? போன வாரம் கூட ஒரு சுடிதார் வாங்கின்னு வந்தாங்க. அவ ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொன்னா, அதை நான் நம்பினே. அப்ப அது கூட பொய்யா? நீங்க எதுவும் பேசாதீங்க. அவ சாயந்தரம் வரட்டும். அவ போனை புடுங்கி வச்சுட்டு கைய காலை உடச்சாதான் சரியாகும். காலேஜும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாங்க. நீ இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. நின்றது எல்லாமே பொண்ணா தெரிகிற வயசு. பெற்றவங்க நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ அமைதியா இரு. எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கோ. தயவு செஞ்சு கெடுத்துறாத. அப்புறம் நம்ம பொண்ணு நம்ம கிட்ட இருப்பாளான்றதே சந்தேகம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா.